வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்தோர் அடியரோடு இருந்தமை. பரமபதமான அந்த வைகுண்ட வாழ்வை அடைவதற்காக ஒரு ஜீவாத்மா செல்லக்கூடிய சமயத்தில் எப்படி எம்பெருமான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் அந்த ஜீவாத்மாவிற்கு உபசாரங்களை செய்வானோ அதுபோன்றுத்தானே இப்பொழுது இது காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா என்று இதுதானே சுவாமி பூலோக வைகுண்டம். இந்த பூலோக வைகுண்டத்திற்கு நாம் செல்லக்கூடிய சமயத்தில் கூட ரங்கநாதனுடைய திருவுருள் நமக்கு எவ்விதம் கிடைக்கும் என்பதைத்தான் ராமானுஜருடைய வைபவத்தில் நாம் பார்த்து வருகிறோம். ஆடவர்களும் பெண்டிர்களும் சிறுவர்களும் பெரியோர்களும் எல்லாரும் குழுமி இருந்து அங்கே ராமானுஜரை வரவேற்கிறார்கள். ஆனந்தம் 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 ஆனந்தம். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் என்பதாக ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்பட்டதான சாத்விக அகங்காரத்தை அங்கே தொல்லித் திரிகிறார்கள். இனி தங்களுக்கு ஒரு விதமான கிளேசமும் இல்லை, ஒரு விதமான கஷ்டமும் இல்லை, தங்களுக்கு துயரமில்லை என்ற சம்பிரதாயம் வாழ்வாங்கு வாழப்போகிறது என்பதாக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஆனந்தமாம். சர்வான் தேவான் நமஸ்யந்தே ராமஸ்யார்த்தே. வால்மீகி கொண்டாடும் பொழுது அடடா ராமனுக்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும், ராமனுக்கு எல்லா விதமான வளங்களும் சித்திக்க வேண்டும், ராமன் நமக்கு தலைவராக கிடைத்திருக்கிறது, நாம் செய்திருக்கக்கூடியதான பாக்கியராதிசயம் என்பதாக அத்தனை பேரும் அங்கே அயோத்தி நகரத்தில் இருந்ததான பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் என்று எல்லோரும் தங்களுக்கு தெரிந்த தெய்வங்களை எல்லாம் வணங்க ஆரம்பித்தார்களாம். சர்வான் தேவான் நமஸ்யந்தே என்று வால்மீகி பேசினார். ஆனால் இங்கே இவர்களுக்கு தேவாதி தேவனான ரங்கநாதனை தவிர்த்து வேறொரு தெய்வம் இல்லை அல்லவா? உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் என்று என் எம்பெருமான் என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதே என்று ஆதிப்பிரானான அந்த பெருமானை தவிர்த்து மற்ற தெய்வங்களை அவர்கள் ஒருபொழுதும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? எனவே ரங்கநாதன் திருவடிவாரத்திலேயே அனைவரும் பிரார்த்தித்துக் கொண்டார்களாம். எங்களுக்கும் ராமானுஜருக்கும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்னும்படியான ஒரு சம்பந்த விசேஷம் இருக்க வேண்டும் சுவாமி. இதுவரையிலும் வெகு நிதானமாக விஷயங்களை எல்லாம் விளக்கிவிட்டு இப்பொழுது இத்தனை பரபரப்புடன் வேக வேகமாக சொல்வதனுடைய காரணம் என்ன தெரியுமா? ராமானுஜனை ரங்கநாதன் சந்திக்கப் போகிறான் என்னும் ஆவல் நமக்கும் தொற்றிக்கொள்ள வேண்டாமா? அந்த ஆவலை நாம் அனுபவிக்க வேண்டாமா? 1000 வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்ச்சியை நாமும் இப்பொழுது பிரத்யட்சமாக அனுபவிப்பதை போன்றதான ஒரு பாவசுத்தி நமக்கு ஏற்பட வேண்டாமா? அதற்காகத்தான் எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தினாலே இப்படி ஒரு உபன்யாசம். சர்வான் தேவான் நமஸ்தே என்று மற்ற தெய்வங்களை எல்லாம் தொடாமல், ஏனென்றால் அயோத்தி நகரத்து மக்களை காட்டிலும் இவர்கள் பரமேகாந்திகன் என்றோ, நிதிரவ்யா என்ற வைத்தமானதியான எம்பெருமானை தவிர்த்து மற்றொன்றை அவர்கள் காணாதவர்கள் என்றோ, குழாங்களாக கொடி கழித்துக் கொண்டு மாபெரும் ஊர்வலம் ரங்கநாதனுடைய சன்னிதானத்தை நோக்கி புறப்படுகின்றது. வேள்வியுள் மடுத்தலும் விரைகமள் நறும்புகை கானங்கள் வலம் பொறி கலந்து எங்கும் இசைத்தனர். மத்தளம் காஹளங்கள் ஒருபுறம் அந்தணர்கள் வேதத்தை சொல்லி வருகிறார்கள், மற்றொரு புறம் பெண்கள் மங்களமான கீதங்களை அவர்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். சிறார்கள் தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு நல்வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார்களாம். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் பசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர், தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். விஜயீ பவா விஜயீ பவா விஜயீ பவா, ராமானுஜருக்கு ஜெய், ராமானுஜருக்கு ஜெயம், ராமானுஜருக்கு ஜெயம் என்பதாகத்தானே தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். அவரை தொடர்ந்து வந்து தோத்திரங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்களாம். முன்னும் பின்னும் மக்கள் வெள்ளம் அங்கே கரை புரண்டு ஓடுகிறது. அந்த மக்கள் வெள்ளத்துக்குள்ளே சுவாமி ராமானுஜர் நெகிழ்ந்து விட்டார். என் அப்பன், என் சுவாமி, என் பிரபு, என் வள்ளல், என்னுடைய நாயகன், என்னுடைய பரம்பொருளான அந்த ரங்கநாதன் அடியேனை போன்று எளியனை வரவேற்பதற்கு இத்தனை ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறானா என்றால், ஆம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வரதனை ஏமாற்றி என்றோ இப்படி ஒரு பெரும் செல்வத்தை தான் பெற்றிருக்கிறோம், இந்த செல்வத்தை தான் விட்டு விடுவோமோ என்னும் எண்ணம் ரங்கநாதருக்கு ஏற்படாரா? அதற்காகத்தானே விஸ்வக்சேனரை முன்னிட்டு சுவாமி ராமானுஜரை வரவேற்கிறான். தான் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணை பெறுவதற்கு அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் தீரத்தில் எப்படியெல்லாம் தன்னை காண்பித்துக் கொண்டு அவர்களுக்கு தன் மீது நம்பிக்கை வரும்படியாக செய்து ஒரு பிள்ளை அந்த பெண்ணை பெற்றோரிடமிருந்து பெற்று தான் மனம் செய்து கொள்வானோ அதுபோன்று தான் வரதன் பெற்றெடுத்தவரான சுவாமி ராமானுஜரை அழகிய மணவாளனாம் ரங்கநாதன் இப்பொழுது தான் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். திருவரங்க பெருமாள் அறையருக்கா ஒரு சாத்வீகமான அகங்காரம். ஆம், நாம் சென்று பெற்று வந்து விட்டோமே இந்த நிதியை.
பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள் முதலானவர்கள் எல்லோரும் ஆனந்த கடலில் நீந்துகிறார்கள். ஏனென்றால் ஆளவந்தாருடைய திருவுள்ளம் பலித்தது. அங்கே ஆளவந்தார் எதற்காக ஆசைப்பட்டாரோ, வரதன் திருவடிவாரத்தில் எதை குறித்து சரணாகதி செய்தாரோ, எந்த ஒரு நோக்கத்துடன் தன்னையும் திருவரங்க பெருமாள் அறையதையும் இங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு அனுப்பினாரோ, அந்த நோக்கம் இன்றைய தினத்தில் நிறைவேறுகிறது. அன்று ஆளவந்தார் பரமபிடித்த பொழுது ராமானுஷர் வந்து சேவிக்காமல் திரும்பிவிட்டாரே என்பதாக உள்ளத்துக்குள்ளே வருத்தமுற்றிருந்ததான பெரிய நம்பிகளுக்கு இன்றைய தினம்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்னும் ஒரு ஆனந்தம் உண்டாயிற்றாம். மகா ஞானிகளான மகரிஷிகளுக்கு துல்லியர்களான அந்த பெரியோர்கள் கூட இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கும்மாளமிட்டு கூடி கழிக்கிறார்கள் என்றால் ராமானுஜ விஜயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்கு விஜயம் செய்யும் இந்த சந்தர்ப்பம் நம் சம்பிரதாயத்தின் பொன்னாள், நன்னாள். எதையோ பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் நாம் சொல்லுகிறோமே, வரலாற்றில் பொன்னெழுத்தில் பதிக்க வேண்டியவை என்று. உண்மையில் நாம் வரலாற்றில் பொன்னெழுத்தில் பதித்துக் கொள்ள வேண்டியவை இவைதான் சுவாமி. குடியடியார் இவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடை வானவர் முறை முறை எதிர்கொள்ள, கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் திருவரங்கம் புகவே. ஆழ்வார் வைகுந்தம் புகவே என்று பாடினார். நாம் தான் இந்த பாசுரத்தை இப்பொழுது பூலோக வைகுண்டத்தின் விஷயமாக அனுசந்திக்கலாமே. இது சாஸ்திர சம்மதம் தானே. கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர். அதோ தூரத்தில் பார்க்கும் பொழுது ரங்கநாதனுடையதான துவஜஸ்தம்பமும் அங்கே நெடுதுயர்ந்து இருக்கக்கூடியதான கோபுரம், அந்த கோபுரத்தின் துவஜஸ்தம்பத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடியதான கொடிகள் எல்லாம் கைகளை அசைத்து ராமானுஷரே ஸ்வாகதம், ராமானுஷரே ஸ்வாகதம் என்று ராமானுஷரை வரவேற்பதற்காக கைகளை அசைத்து கூப்பிடுகின்றனவாம். முடியுடை வானவர் முறை முறை எதிர்கொள்ள, நித்தியசூரிகள் எல்லோரும் வருவார்கள். இங்கே நித்தியசூரிகளுக்கு தலைவரான சேனாபதியான விஸ்வக்சேனரை எழுந்தருளி விட்டாரே. கொடியணி நடுமதில் கோபுரம் குறுகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் திருவரங்கம் புகவே. வடிவுடை மாதவன் அழகிய மணவாளன் சுவாமி. அந்த அரங்கனுடைய அழகை யாராலே வர்ணிக்க முடியும்? கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் என்றென்றோ மகான்கள் அந்த எழிலில், அந்த அழகில், அந்த ஆவிரூப்பியத்தில் தங்களை மறந்து மயங்கி விடுகிறார்கள். இதுவரையிலும் வரதனுடைய அழகையே வர்ணித்து வந்திருந்த நாம் இனி ரங்கநாதனுடைய திவ்ய சௌந்தரியத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு புகுந்த வீடென்றோ. அப்படி வர்ணிப்பதுதான் சுவாமி ராமானுஜருக்கு திருவுள்ளமாயிற்றே. அந்த பெண்ணுக்கு பெருமை என்னவோ அதைத்தானே நாம பேச வேண்டும். பெண்ணானவள் புகுந்த வீட்டில் வந்துவிட்டாள் என்றால் அவள் கணவனின் பெருமையை பேசினாள் என்றோ அந்த பெண்ணுக்கு பிரியம் உண்டாகும். அதுபோன்று தான் இப்பொழுது ரங்கநாதனுடைய பிரபாவத்தை நாம் பேச வேண்டும். விரைவாக வேகமாக ஒவ்வொரு பிராகாரமாக கடந்து உள்ளே நுழைந்து அங்கே ஸ்ரீரங்கநாச்சியார் அவளுடைய சன்னிதானத்தை சேவிக்கின்றார் சுவாமி ராமானுஜர். ஸ்ரீரங்கஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமி. பின்னாளில் பராசரப்பட்டார் இவளுடையதான பெருமையை சொல்லும் பொழுது வர்ணிக்கிறார் சுவாமி ராமானுஜர். இங்கே காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரः யமனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேஷாதிசுரவ்ரஜஸ்ததைதः தொத்தாசதாசி கணः ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் த்வாம் வயம். ஆளவந்தார் அருளிச் செய்த சதுஷ்லோகியில் இந்த மகாலட்சுமி தாயாருடைய அரும்பெருமைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றனவே 4 ஸ்லோகங்கள். தாயே மகாலட்சுமி மங்கள தேவதையே, ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்டுதே என்பதாக திருவுக்கும் திருவாகிய அந்த திருமகளுக்கு திருவை வரக்கக்கூடியதான பெரிய விராட்டியாரே என்ற எம்பெருமான் அவனுடைய திருமார்பில் வீற்றிருந்து அகலையில்லே நிறையவென்று அலர்மேல் மங்கையாக வீற்றிருக்கக்கூடிய பெரிய விராட்டியாரே, அம்மா உன்னுடைய திருக்கட்டாட்ச வீக்ஷணங்களினாலே இந்த ஸ்ரீரங்கம் எனப்படக்கூடிய ரங்கநாதருடைய அந்தப்புறத்தில் ஏற்றி வைத்திருக்கக்கூடியதான மங்கள தீபத்தை போன்று பிரகாசிக்கக்கூடிய என் தாயே, என் மகாலட்சுமி என்பதாக அந்த திருவரங்க தாயாரின் திருவரங்க திருவை பாரச்சூடம் அனுபவிக்கிறார்.
கருணை பொங்கிய கடாட்ச வெள்ளங்களினாலே, அந்த கருணை பொங்கிய பார்வைகளினாலே மகாலட்சுமி தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் குளிர கடாட்சித்து என் குழந்தை வந்தரே, இந்த திருவரங்க திருவை புலிய வைக்கக்கூடியதான இந்த குழந்தை வந்தரே என்று ராமானுஜனை பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கிறாள். தாயாருடைய அனுகிரகமாயிற்றே. என்ன இருந்தாலும் குழந்தை தன் தந்தையிடத்தில் செல்வதற்கு தாயினுடைய சிபாரிசு தானே. இவளுடையதான திருமுக மண்டலத்தை பார்த்து எஸ்யாக முகம் வீக்ஷதது இங்கிர பராதீனஹா விதத்தை அகிலம் என்ற பெரியோர்கள் பின்னாளில் புகழ்ந்து பேசுவார்களே. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு எம்பெருமான் இவளுடைய திருமுக குறிப்பை அறிந்து, இவள் திருவுள்ளத்தை அறிந்து, அதனாலன்றோ எல்லா காரியத்தையும் செய்கிறான் என்னும்படி கருணை பொங்கும் விழிகொண்டவளான அந்த ஸ்ரீரங்கநாச்சியார் ஆகாரத்திரைய சம்பன்னாம் என்று விளங்கக்கூடியவள். அந்த ஸ்ரீரங்கநாச்சியாரை சேவிக்கிறார். மேட்டழகி சிங்கரை சேவித்துக் கொண்டு அதனை பிரதட்சணமாக தற்பொழுது 5 குழி 3 வாசல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த 5 குழி 3 வாசல் மண்டபத்தின் வழியாக வெளியேறும் பொழுது ஆச்சரியகரமான சந்திரபுஷ்கரணி. அந்த சந்திரபுஷ்கரணியின் கரையில் திருப்புன்னை மரம். ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாரும் அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் கரம் பிடித்துக் கொண்டு பற்றி உலாத்தக்கூடியதான ஆச்சரியகரமான அந்த சன்னிவேஷம். அதன் அடியில் தான் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சன்னிதானம் அமைந்திருக்கிறது. அவர்களையெல்லாம் சேவித்துக் கொண்டார். இன்னும் பரபரப்பு, இன்னும் வேகம், இன்னும் வேகம், இன்னும் செல்ல வேண்டுமே, பெருமாளை சேவிக்க வேண்டுமே, பெருமாளை சேவிக்க வேண்டுமே என்னும் பாரிப்பன்றோ. வேக 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 வேகமாக ஆரியபட்டாள் வாசலுக்கு உள்ளே நுழைந்து அங்கே துவஜஸ்தம்பத்தின் அடியிலே குரு பரம்பரைகளை எல்லாம் பரிபூர்ணமாக அனுசந்தித்துக் கொண்டு குருபியஸ்தத்குருபியஸ்ச நமோ வாகமதீமகே விரணீமகே சரத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி என்று இந்த குரு பரம்பரையில் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மன ஆச்சாரிய பரியந்தாம் என்று எந்த லட்சுமி வல்லபனான சிவபதியான எம்பெருமானிடமிருந்து இந்த குரு பரம்பரையானது தோற்றியதோ அப்படிப்பட்டதான மகதி குரு பங்கி எங்களுடைய ஆச்சாரிய பரம்பரையை வணங்குகிறேன், என்னுடைய ஆச்சாரிய பரம்பரையை சேவிக்கிறேன் என்று குரு பரம்பரையை தியானித்துக் கொண்டு சேவித்தார். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார். புஜங்கம விஹங்கம பிரவரசைன்ய நாதா பிரபோ ததைவ குமுதாதயோ நகர கோபுர துவாரபாஹா என்று சங்கசக்கர தேவதைகள் துவாரபாலகர்கள் அங்கே குமுதன் குமுதாட்சன் ஜெயன் விஜயன் என்பதாக அத்தனை விதமான துவாரபாலகர்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு உத்தமமான துவஜஸ்தம்பத்தை சேவித்துக் கொண்டு உள் நுழைந்த ஒரு பாரிப்புடன் இந்த பெருமானை பார்க்க போகிறோம், சேவிக்கப் போகிறோம், சேவிக்கப் போகிறோம் என்று நெஞ்சு நுரைய பூரிப்புடன் கண்களை அகல விரித்துக் கொண்டு உள்ளே ரங்கநாதனுடைய திவ்ய சன்னிதானத்துக்குள்ளே சுவாமி ராமானுஜர் நுழைகிறார். ஸ்ரீ